அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பதகன் பேசுறேன். இன்னைக்கு நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஐயா சித்த வைத்தியர் மணி அவர்களை நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். என்ன பிரச்சனைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நாட்டுக்கு நாடு உலகம் பூரா பார்த்தீங்கன்னா கருத்தரித்தல் மையம் அப்படின்ற பெயரில் ஒரு மாவட்டத்திலையும் 10 மையங்கள் இருக்குது. அங்கே போய் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்தும் குழந்தைகள் முழுமையாக கிடைக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு பல பணம் தான் விரயமாகுது. ஒரு குடும்பத்துக்கு வாரிசு அப்படின்னு கோயிலாக போய் தொட்டில் கட்டுறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க. ஆனாலும் கடைசி வரைக்கும் நிறைய பேரோட கனவுகள் நிறைவேறாமல் இருக்குது. ஆனால் ஐயா சொல்கிறாரு, என்கிட்ட 15 வருஷம் 17 வருஷமாக குழந்தை இல்லாதவங்க வந்தாங்க. நான் ரொம்பலாம் எதுவும் மெனக்கடலைங்க. என் பின்னாடி இருக்கிற இந்த இலையை மட்டும் கொடுத்து இதை இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். அடுத்த வருஷமே குழந்தையோட வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணியும் குணப்படுத்த முடியாத பிரச்சனைகளை கூட நம்மளுடைய சித்த வைத்தியத்தில், அதுவும் குறிப்பாக தமிழ் சித்த வைத்தியத்தில் ரொம்ப எளிமையாக சரிப்படுத்திடலாம் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. ஸோ அது என்ன, அது எப்படி பயன்படுத்தணும்னு என்னென்ன தகவல் உங்களுக்கு தேவைப்படுமோ அதெல்லாம் நான் கேட்டு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, இந்த இழந்த மரத்தை பற்றி நீங்கள் ரொம்ப அற்புதமான தகவலை சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ மக்களும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நீங்கள் அதை பற்றி சொல்லுங்க ஐயா. ஐயா, இழந்ததை கொடுக்கக்கூடியதுதான் சாமி இழந்த மரம். அதாவது எத்தனையோ தாய்மார்கள் இன்னைக்கு குழந்தை இல்லாமல் ஏங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு கருவை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இந்த இழந்த இலைக்கிட்ட இருக்குதுங்க ஐயா. இழந்த இலை ஒரு கைப்பிடி. ஐயா ஒரு நிமிஷம். இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர், அதாவது நம்ம தாத்தா பாட்டிலாம் 10-15 பெற்று போட்டுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு இந்த குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உடல் உஷ்ணமாகத்தான் இங்க. உடல் உஷ்ணம். அதாவது நாள்பட்ட மாதவிடாய். அது அந்த நாள்பட்ட மாதவிடாய் அதனால வர பிரச்சனை தான். கர்ப்பப்பையில அவங்களுக்குள்ள ஒரு சுருக்கம் ஏற்பட்டுரும். அந்த சுருக்கம் கருவை தங்க விடாது. இந்த இழந்த இலை அந்த சுருக்கத்தை எடுத்து கருவை தங்க வைக்கும். ஒரு அற்புதமான ஒரு மகா மூலிகை இது. சரிங்க. இந்த இழந்த இலையை இப்போ இழந்தன்னா நாங்கள் கிராமப்புறங்கள்லாம் சின்ன தரையில் படர்ந்து இருக்கும், குட்டி குட்டியாக பழம் இருக்கும். அந்த இழந்த தான் பயன்படுத்தணுமா, இல்லை இந்த காட்டில் வளரக்கூடிய இந்த மாதிரி இழந்த மரத்தினுடைய இலையை தான் பயன்படுத்தணும்? ஆமாம். ஓகே. எவ்வளவு இலைகளை பயன்படுத்தணுங்க? ஒரு கைப்பிடி இலை போதுங்க. இந்த அளவுக்கு இலை போதுங்களா? ஒரு கைப்பிடி அளவு இலை இந்த அளவுக்கு போதும். இதில் 4 பூண்டு பல்லு. 4 பூண்டு பல்லு. 4 பூண்டு பல்லு. 6 மிளகு. 6 மிளகு. இதை அம்மியில் தான் அரைக்கணும். எக்கார்ந்த கொண்டு மிக்சியில் அரைக்கக்கூடாது. அம்மியில தான் அரைக்கணும். ஓகே. இல்லைன்னா கல்வம் இருந்தால் கல்வத்தில் அரைச்சிக்கலாம். கல்வம் நிறைய வீடுகளில் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. அம்மி கண்டிப்பாக இருக்கும். அம்மியில் அரைச்சிட்டு இதை ஒரு உருண்டை அளவுக்கு காலையில் நாள் மாதவிடாயான அன்னிலிருந்து 5 நாள் தொடர்ந்து கொடுத்தா அடுத்த மாதமே ஒரு நாளும் இது மாதிரி ஒரு கைப்பிடி அளவு தேவைப்படும். இந்த அளவுக்கு அதே மாதிரி இந்த ஃப்ரெஷ்ஷான இலையை தான் பயன்படுத்தணும். அன்னைக்கு பறிச்சு தான் பயன்படுத்தணும். இது மட்டும் பறிக்காம பயன்படுத்தக்கூடாதுங்க. அப்போதான் அதனுடைய வீரியத்தன்மை கரெக்டாக வேலை செய்யும். நம்ம இது சூரணமாக கொடுத்தா வேலை செய்யாது. இது அன்னைக்கு தேவையான இலையை பறிச்சு இதேமாரி அம்மியில் அரைச்சி காலையில் வெறும் வயிற்றுல இவங்க அதை சாப்பிட்டு வரணும். 5 நாள் தொடர்ந்து சாப்பிடும். என்னைக்கு மாதவிடாய் ஆகுதோ அன்னைக்கு காலையில் வெறும் வயிற்றுல இதை ரெடி பண்ணி அந்த நேரத்திலே சாப்பிட்றணும். ஆமாம். சரிங்க. 5 நாள் சாப்பிட்டா போதுங்க. எப்படியாப்பட்ட கரு நின்று கலைஞ்சாலும் கலையாமல் நிறுத்திடும். சில பேர் கரு நிற்கும், கலைஞ்சிரும். அதுவே இது கரெக்டாக ஸ்டாப் பண்ணி அந்த கர்ப்பப்பை தேவையான பலத்தை கொடுத்துருங்க. இது இப்போ இது சாப்பிடும்போது பத்தியம் ஏதாவது இருக்குதுங்களா? பத்தியம் அசைவம் சாப்பிடக்கூடாது. அசைவம் சாப்பிடக்கூடாது. வாயு தரக்கூடிய பொருட்கள் அவங்க சாப்பிடக்கூடாது. வாயு தரக்கூடிய பொருட்கள்னா என்ன மாதிரி? உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி சாப்பிடலாம். அதே மாதிரி உடம்புக்கு சூடான பொருள், இந்த கருவாடு, இந்த மாதிரி இந்த உடம்பை உஷ்ணப்படுத்துற மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம். காரமும் அதிகம் எடுக்கக்கூடாது. காரம் நார்மல் நீர் சத்து தரக்கூடிய பொருட்கள் எடுத்துக்கலாம். நீர் சத்து தரக்கூடிய பொருட்கள்னு சொன்னீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய், சுரைக்காய், புடலங்காய், முள்ளங்கி இதெல்லாம் அருமையாக சாப்பிடலாம். இப்போ இது 5 நாள் மட்டும்தான் எடுக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடுக்கவே வேண்டாம். நல்லாயிரும் ஐயா. அதுலேயே சரியாயிரும். இப்போ மாதவிடாயில் அன்னைக்கே எடுக்க ஆரம்பிச்சாங்க. 5 நாள் தொடர்ந்து சாப்பிட்டாங்க. இப்போ அவங்க வீட்டோட இருக்கவங்க கூட சேர்றது எப்போங்க? இந்த 7ஆம் நாள்லேருந்து சேர ஆரம்பிக்கலாம். 7ஆவது நாள்லேருந்து சேர ஆரம்பிக்கலாம். கன்ஃபார்மாக சேர ஆரம்பிக்கலாம். ஸோ அதுபடி செஞ்சாங்கனாலே போதும் அப்படின்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக போதுங்க. இந்த 5 நாளில் அவங்க எத்தனை வருஷம் இருந்தாலும் கண்டிப்பாக 30 நாளுக்குள்ளே அவங்க ரிசல்ட். சில பெண்கள்லாம் 40-42 மாதவிடாய் நிற்க போகுதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க கூட முயற்சி பண்ணி பார்க்கலாங்களா? கண்டிப்பாக ஐயா. எல்லாருமே சாப்பிட்லாம். இது தாராளமாக எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் இது. ஸோ மக்களே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயாவோட உச்சரிப்பு உங்களுக்கு புரியலைன்னா நான் மீண்டும் ஒரு முறை இதை பற்றி நான் விவரத்தை சொல்கிறேன். ஐயா கொஞ்சம் இதை கொடுங்க. இதை பாருங்கள்.
இந்த மாதிரி இலை, இந்த இலையை பறிக்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இதுக்கு கீழே ஒரு கொக்கி முள் மாதிரி இருக்கும். நீங்கள் ஜாக்கெட்டில் மாட்டுற கொக்கி முள் மாதிரி பின்னாடி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆர்வ குளரில் போனீங்கன்னா அப்படியே அந்த கையில் வந்து அது குத்திரும். அதனால் ரொம்ப கவனமாக க்ளவுஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு பாருங்க. இலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல முழுமையான இலைகளாக இருக்கணும். இந்த பூச்சி சாப்பிட்டது வச்சது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்கன்னா இந்த மாதிரி முழுமையான இலையாக இருக்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் இப்போது இந்த இலையை பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டையாக இந்த மொசக்கொட்டான் பூச்சின்னு சொல்லுவாங்க, வண்ணத்து பூச்சியோட இது மற்ற இதெல்லாம் வந்து அது சாப்பிட்ருக்கும். இந்த மாதிரி இலைகளெல்லாம் பயன்படுத்தாதீங்க. நல்ல முழுமையான இலை, அதில் எந்த விதமான புள்ளிகளும் இல்லாமல் பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற இலைகளை வந்து பயன்படுத்துங்க. இந்த மாதிரி இலைகளை பயன்படுத்துங்க. உங்களோட கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுங்க. 4 பூண்டு பல், சரிங்களா? தோல் உரிச்ச 4 பூண்டு பல். மிளகு எத்தனை சொன்னீங்க ஐயா? 6 மிளகு. 6 மிளகு, 4 பூண்டு பல், 6 மிளகு, 3ஐயும் ஒன்றா வச்சு உங்கள் வீட்டு அம்மியை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே மசாலா அரைச்சதாக இருந்தால் கொஞ்சம் நல்லா சுத்தப்படுத்திட்டு அதில் வச்சு நல்லா மையாக அரைச்சி ஒரு உருண்டை மாதிரி ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் அதை வாயில் போட்டு தண்ணி குடிச்சிருங்க. அவ்வளோதான். இதை தொடர்ந்து 5 நாள், அதாவது உங்களுக்கு மாதவிடாய் என்னைக்கு ரத்தம் படுதோ அன்னையில் இருந்து அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் அப்படியே 5 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு 2 நாள் கேப் விட்டு 7வது நாளில் இருந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட சேர ஆரம்பிச்சுக்கலாம். இதை எடுக்கும் போதும் சரி, குழந்தை தரிக்கணுன்றது வரைக்கும் நீங்கள் அசைவ உணவுகளை சாப்பிடாதீங்க. உடலை உஷ்ணமாக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாதீங்க. வாயு தொழில்களை உண்டாக்கக்கூடிய உணவுகளையும் சாப்பிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த கடைப்பண்டம், கடையில் விற்கிற எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள் இதெல்லாம் விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட மலட்டுத்தன்மை நீங்கி உங்களுக்கு மீண்டும் கரு உருவாகிறதுக்கும் குழந்தை தங்குறதுக்குமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. ஐயா சொன்னதே தான் நான் திருப்பி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவரோட உச்சரிப்பு ஒரு சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேட்பீங்கன்றதுனால தான் நான் மீண்டும் ஒரு முறை வந்து இதை சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது வச்சது அப்படின்னா கீழே இருக்க நம்பர்லேயோ கமெண்ட்லேயோ நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த இலைகளை கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக பறித்து தான் நீங்கள் பயன்படுத்தணுமே தவிர இதை காய வச்சு பொடி பண்ணி அப்படியெல்லாம் செஞ்சால் வேலைக்கு ஆகாது, சரிங்களா? இதில் உயிர்த்தன்மை இருக்கும்போதே நீங்கள் பயன்படுத்தினா தான் உங்களுக்குள்ளே ஒரு உயிர் வந்து உருவாக ஆரம்பிக்கும். காய்ந்த இலைகளை பயன்படுத்தலாமா, கடையில் விற்கிற பொடியை வாங்கி பயன்படுத்தலாமான்லாம் தயவு செய்து கேட்காதீங்க, பயன்படுத்தவும் கூடாது. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா அதால் வேறு ஏதாவது மருத்துவ பலன் கிடைக்கலாம். பட் குழந்தைக்கான பலன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஐயா ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் சொன்னீங்க. கண்டிப்பாக இது பல குடும்பங்களோட வாரிசுகளை உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி மக்களுக்கு இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் சொல்லணும், நிறைய மக்கள் பலனடையும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த தழையை நம்பி சாப்பிட்டா 100% ஜெயிக்கலாம் சாமி. அவங்க 100%. உங்கள் வார்த்தையே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. உங்கள் வாக்கு பலிக்கணும், இந்த மருந்து பலன் கொடுக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக. ஆமாம், மீண்டும் இன்னொரு வீடியோவில் அற்புதமான மருத்துவ தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. நன்றி. நன்றி.